நான் பல்வேறு யோக ஞான செய்திகளை உங்களிடையே பகிர்ந்து வருகிறேன். யோகம், ஞானம், பக்தி என்பவை ஞான வாழ்க்கையிலே அடிப்படையான ஒரு அவசியமான தகுதி. இந்த ஞானமாகிய பயணத்தில் முழுமையை அடையும் வரை ஒரு ஜீவாத்மா பயணம் செய்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த பயண காலத்தில் அதற்கு ஏற்படுகிற அனுபவங்கள் கணக்கில்லாதவை. அது ஒரு பிறவியிலே ஒழிந்துவிடக்கூடிய காரியம் அல்ல. கணக்கில்லாத பிறவிகள் கூறப்பட்டிருக்கிறது. அத்தனை பிறவிகளையும் பிறந்த பிறகு சகலவிதமான அனுபவங்களையும் அனுபவித்த பிறகு ஒரு ஜீவாத்மாவுக்கு தான் யார், தான் அடைய வேண்டிய இலக்கு எது, தனக்கு மேலாக இயக்கிக் கொண்டிருக்கிற அந்த இறை ஆற்றல் எங்கிருக்கிறது, எப்படி இருக்கிறது, அதை அடைய வேண்டும், எப்படி அடைய முடியும் என்றெல்லாம் ஒரு சிந்தனைகள் எழுவது ஞான பயணத்தின் தொடக்கம் என்று கூறப்படுகிறது. இந்த ஞானத்தை அடைவதற்கு உலகத்தில் அண்ட கோளங்களிலே பல்வேறு உலகங்கள் இருந்தாலும் இந்த பூமண்டலம் என்று சொல்கிற பூலோகத்தில்தான் இந்த ஞானத்தை அடையும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பது நம் நாட்டு ஞானிகளுடைய தெளிவான முடிவு. வான் உலகில் உள்ள உலகங்களெல்லாம் நான் முன்பே கூறியிருப்பேன். 8 விதமான அண்டங்கள் இருக்கிறது. அந்த அண்டங்களிலே இவர்கள் இந்த மானிட உடலை விட்டு தங்களுடைய பக்குவ நிலைக்கு ஏற்ப அந்தந்த அண்டங்களிலே மோகாண்டம், தாகாண்டம், யோகாண்டம், ஊகாண்டம் என்கிற பல அண்டங்களிலே இவர்கள் தங்கி மீண்டும் மண்ணுலகத்திற்கு வருவதற்கான பயிற்சியை அங்கே அவர்கள் பெறுகிறார்கள். முக்தர்களுடைய அண்டம் என்பது ஒன்று இருக்கிறது. அதையும் நான் முன்பே குறிப்பிட்டிருப்பேன். இந்த ஜீவன் முக்தி பெற்றவர்கள் அவர்கள் தங்குவதற்கு என்று ஒரு உலகம் இருக்கிறது. அந்த உலகத்தில் தெளிந்த ஞானிகள் என்று நாம் சொல்கிற சித்தர்கள், 18 சித்தர்கள், நவநாத சித்தர்கள், நவகோடி சித்தர்கள், இப்படி பல பல ரிஷிமார்கள், பக்தர்கள், இவர்கள் அனைவரும் அந்த இறைவன் என்கிற மிகப்பெரிய மகா சாகரத்திற்குள் நுழைந்துவிடும் முன்பாக இந்த முக்தர்களுடைய அண்டங்களிலே அவர்கள் மானிட கணக்கிலே பல லட்சக்கணக்கான ஆண்டுகள், கோடிக்கணக்கான ஆண்டுகள் அவர்கள் அங்கே தங்குகிறார். அங்கிருந்து கொண்டு இந்த மண்ணுலகத்திற்கு அவசியம் ஏற்படும் பொழுதெல்லாம் அவர்கள் ஏதோ ஒரு வடிவத்திலே வந்து அவதாரம் செய்வது போல செய்து இந்த மண்ணுலக மக்களுக்கு இறையருளை உணர்த்தியும் இறையருளை பெறுகின்ற வழிகளை உலகறியச் செய்தும் தன்னை நாடி வருகிறவர்களுக்கு எதை நாடுகிறார்களோ அதை கொடுத்து அவர்களை வசப்படுத்துகிற வேலையையும் செய்து இந்த மண்ணிலே தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய வாழ்நாளை நீடிக்கிறார்கள்.
அல்லது வேறு வேறு உடம்பை, இறந்து போன உடம்புகளை பயன்படுத்தி பரகாய பிரவேசம் என்று செய்து விடுகிறார். இதை இந்த ஞான யோக நிலைகளில் ஆழ்ந்து பார்த்தால் சில ரகசியங்கள் நமக்கு தெரியும். பல சித்தர்கள், ஞானிகள் என்று சொல்கிறவர்கள் எந்த ஊரிலிருந்து வந்தார்கள்? அவர்களுடைய பெற்றோர்கள் யார்? அவர்களது என்ன தாய்மொழி என்று தெரியாமல் பல ஞானிகள் நம் நாட்டிலே வந்திருக்கிறார்கள். வந்து தமிழையும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இன்னும் சில புரியாத மொழிகளையும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இது போன்ற சம்பவங்களை உற்று நோக்கினால் நமக்கு என்ன தெரிகிறது என்றால், எங்கோ ஒரு வடமாநிலத்தில் ஒரு மனிதன் இறந்திருப்பான். அவன் ஏற்கனவே குடும்பம், குழந்தை, குட்டிகள் என்று இல்லாத நிலையில் ஏதோ ஒரு பைத்திய தேகத்தில் அலைந்து கொண்டிருந்தால், இந்த முக்தர்கள் அண்டத்திலிருந்து வருகிற ஞானிகள் அந்த உடம்பை பயன்படுத்துகிறார்கள். அதிலே அவர்கள் பரகாய பிரவேசத்தை செய்து, அதே உடம்போடு வேறு மாநிலங்களுக்கு, தமிழ்நாடு என்றால் தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள். அல்லது வேறு வேறு மாநிலங்களுக்கு செல்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு ரிஷி மூலம், நதி மூலம் ஆராயக்கூடாது என்று ஆதிகாலந்தொட்டு ஒரு பழமொழி உண்டு. அந்த அடிப்படையில் அவர்கள் இப்படி பரகாய பிரவேசம் செய்து தங்களுடைய ஆயுளை நீடித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு தேவை ஒரு உடம்பு. அதனால் பலருடைய வாழ்க்கை சரித்திரம் தெரியாமலே போய்விடுகிறது. இறுதியில் அவர்கள் எப்படி மறைகிறார்கள்? சிலர் அந்த மண்ணிலேயே ஜீவ சமாதி அடைகிறார்கள். சிலர் பல இடங்களிலே ஜீவ சமாதி அடைவதை நாம் கேள்விப்படுகிறோம். ஒரே நபர் 3 இடங்களிலே ஜீவசமாதி, 4 இடங்களிலே ஜீவசமாதி என்றும் நாம் கேள்விப்படுகிறோம். இவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த இறைவனுடைய நிர்வாகத்தினுடைய பிரம்மாண்டம் நம்முடைய மனதுக்கு ஓரளவு விளங்கத்தக்கதாக இருக்கும். இப்போது நாம் பல விஷயங்களையும் யோக ஞானங்களுடைய அடிப்படைகளை பேசி, அதன் மைய கருத்தாக சில விஷயங்களை கூறுவதை வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் நம் தமிழ்நாட்டில் பலவிதமான ஆலயங்கள் தோன்றியிருந்தாலும், ஒவ்வொன்றுக்கும் பின்னால் ஒரு புராணக் கதை இணைந்தே இருக்கிறது. ஏதோ ஒரு ராஜா பணம் இருக்கிறது, ஆட்கள் இருக்கிறார்கள் என்று ஆலயம் கட்டியதாக பெரும்பாலும் செய்திகள் நம்மிடையே இல்லை. ஒவ்வொரு ஆலயத்திற்கு பின்னாலும் ஒரு புராணக் கதையை அல்லது இறைவன் தோன்றி இந்த இடங்களிலே ஆலயங்களை அமைத்து விடுக, சுயம்புவாக யாருக்கேனும் தெரிந்து அந்த இடத்தில் ஆலயத்தை அமைக்கவும் என்று இறைவனுடைய வழிகாட்டுதலின் பேரில் அமைந்த ஆலயங்கள் தமிழ்நாட்டிலே அதிகமாக இருக்கிறது. எல்லா ஆலயங்களுக்கும் பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது. அதைப்போல திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயிலுக்கு வடக்கே ஒரு சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் கரிவலம் வந்தநல்லூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அது புராண காலத்தில் ஒரு அடர்ந்த வனமாக
இருந்ததாக அந்த சரித்திர குறிப்பு கூறுகிறது. சங்கரங்கோயிலும் புன்னை வனக்காடு என்று காடாக இருந்ததாகத்தான் இந்த சங்கரங்கோயிலுடைய வரலாறும் கூறுகிறது. அங்கே 2 நாகங்கள் தவம் இருந்ததாகவும், அந்த இடத்தில் ஆலயம் அமைக்கும்படி உக்கரங்கோட்டை ஆண்டு வந்த உக்கிரபாண்டிய மகாராஜாவின் கனவில் சென்று அங்கு பாம்பு புற்றை வெட்டி அதன் பிறகு பொன்னைவன காடாக இருந்த அந்த பகுதியில் அந்த சங்கர நாராயணர் என்று அந்த கோயிலை அவர் அமைத்ததாக சங்கரங்கோயிலுடைய வரலாறு கூறுகிறது. அதுபோலவே இந்த கரிவலம் வந்த நல்லூர் கலாமரங்கள் நிறைந்த ஒரு வனமாக இருந்திருக்கிறது. இந்திரனுடைய யானை ஐராவதம் என்று சொல்லப்படும். அந்த ஐராவதம் யானையினுடைய சிறப்பு என்ன என்றால், எல்லா யானைகளும் கருப்பாக இருந்தால் இந்த ஐராவதம் வெள்ளையாக இருக்கும். அந்த காலங்களில் பலருக்கு ஐராவதம் என்றே பெயர் வைத்திருந்தார். ஒரு 70, 80 ஆண்டுகளுக்கு முன்பு வரை பலருக்கு அந்த பெயர் இருந்தது. இந்த யானை ஒரு சாபத்தால் கருநிறத்தை அடைந்து அதன் பிறகு இறைவனுடைய கருணையினால் மண்ணுலகிலே இந்த கலாமர வனத்தில் சென்று அங்குள்ள குளத்திலே நீராடினால் உன்னுடைய இயற்கை வண்ணத்தை நீ பெற முடியும் என்ற அறிவுரையின் பேரில் இந்த மண்ணுலகத்தில் வந்து இந்த கலாமரம் நிறைந்த இந்த காட்டிலே அந்த யானை தங்கியிருந்து அங்கே வெண்மை நிறமான ஒரு பால் குளம் இருந்ததாகவும், அங்கு ஒரு சிவலிங்கம் இயற்கையாகவே உருவாகி சுயம்புவாக இருந்த சமயத்தில் அந்த குளத்தில் நீராடி சில காலத்தில் அது தன்னுடைய இயற்கை வடிவத்தை பெற்று வெள்ளை யானையாக மாறி மீண்டும் அது இந்திரலோகம் சென்றது என்பது இந்த தலத்தினுடைய ஒரு சுருக்கமான வரலாறு. கரி என்பது யானை. அது அங்குள்ள சிவலிங்கத்தை சுற்றி வலம் வந்து வணங்கி சாப விமோச்சனம் பெற்ற காரணத்தால் கரி வலம் வந்த நல்லூர் என்று அதற்கு பின்னால் பெயர் வந்தது. யானை சுற்றி வந்து வணங்கி வழிபட்ட ஒரு ஸ்தலம். இந்த தலத்திற்கு பலவிதமான பெருமைகள். அங்கே அந்த அரசன் அந்த இடத்திலே கோயில் கட்டும்படி இறைவன் ஆணையிட்டதால் அங்கே ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை வரதுங்க ராமபாண்டியன் என்ற ஒரு மன்னர் அந்த ஆலயத்தை ஏற்படுத்தினார். தென்காசி ஆலயத்தை கட்டிய பராக்கிரம பாண்டிய ராஜாவுக்கு 2 மகன்கள் இருந்ததாக சரித்திர குறிப்பு கூறுகிறது. அந்த இருவரில் மூத்தவர் பெயர் வரதுங்க ராமபாண்டியன் என்பது. அவருடைய தம்பி அதிவீர ராமபாண்டியன் என்று கூறப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு பகுதியை பராக்கிரம பாண்டிய ராஜாவுக்கு பிறகு தென்காசியும் அவர் ஆண்டதாகவும், இந்த கரிவலம் வந்த நல்லூரை வரதுங்க ராமபாண்டியன் என்ற அந்த சகோதரர் மூத்தவர் ஆட்சி செய்தார் என்றும் குறிப்புகள் கூறுகிறது. இந்த 2 கோயிலும் அமைப்பை பார்த்தால் ஒன்று போலவே இருக்கும். தென்காசி கோயில் எவ்வாறு கட்டப்பட்டிருக்கிறதோ அதை போன்ற அமைப்பில் தான் இந்த கரிவலம் வந்த நல்லூர் கோயிலும் பெரிய பரப்பளவில் தனித்தனியாக சிவனுக்கு ஒரு சந்நிதி,
ஒப்பனை அம்மாள் என்று அந்த அம்பாளுக்கு ஒரு சந்நிதி, பால்வண்ணநாதர் என்று சிவனுக்கு சந்நிதி, சுப்பிரமணிய சுவாமிக்கு ஒரு சந்நிதி. சுற்றிலும் காலி இடங்கள். அது அப்படியே தென்காசி கோயிலை பிரதிபலிப்பது போல இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரதுங்கராம பாண்டியன் அவருடைய மனைவி வடதேசத்திலிருந்து வந்தவர். மிகப்பெரிய ஒரு சிவபக்தை என்று அவருடைய வரலாறு கூறுகிறது. இவர்கள் இந்த மண்ணை ஆண்டு முழுக்க முழுக்க அந்த சிவ வழிபாட்டில் தோய்ந்து தமிழ் அறிவிலே தலை சிறந்தவர்களாக விளங்கியிருக்கிறார்கள். இவருடைய தம்பி பராக்கிரம பாண்டியனுடைய இன்னொரு மகனாகிய அதிவீர ராம பாண்டியன் என்ற அந்த அரசர், அவரும் தமிழிலும் வடமொழியிலும் மிகச்சிறந்த ஒரு ஆற்றல் பெற்றவர் என்பது வரலாறு. காஞ்சி காண்டம், கூர்ம புராணம், நைடதம், கொக்கோகம் என்று பல நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். இவர் தமிழிலும் வடமொழியிலும் மிகச்சிறந்த ஆற்றல் பெற்ற நிலையில் இவர் ஒரு காப்பியத்தை எழுதி தன்னுடைய அண்ணனும் கரிவலம் வந்த நல்லூரை ஆண்ட அரசருமாகிய வரதுங்கராம பாண்டியருடைய மனைவி தனது அண்ணியாருக்கு தான் எழுதிய அந்த தமிழ் இலக்கியத்தை கொடுத்தனுப்பினார். அந்த அரசியார் மிகுந்த மதிநுட்பம் வாய்ந்தவர், மிகப்பெரிய கல்வி அறிவில் சிறந்தவர், சிவபக்தியில் தன்னை முழுவதும் ஈடுபடுத்தி கொண்டவர். இந்த வரலாறுகள் எல்லாம் பெரும்பாலும் இந்த வட்டாரத்திற்குள் சிலருக்கே தெரிந்திருக்கிறது. பலரும் ஏதோ கரிவலம் வந்த நல்லூர் என்று சென்று வருகிறார்களே தவிர அதனுடைய முழு தகவல்களும் அறிந்து செல்பவர்கள் மிகவும் குறைந்து போனார்கள். அப்போது இந்த அரசியாருக்கு இந்த அதிவீரராம பாண்டியன் எழுதிய அந்த இலக்கிய ஏடுகள் வந்தது. அவர் அதை முழுவதும் படித்துவிட்டு அந்த கொண்டு வந்த காவலனிடம் நாய ஓட்டம் போல இருக்கிறது என்று தன்னுடைய கருத்தை சொல்லி அவரை அனுப்பி வைத்தார். அந்த ஓலை தாங்கி இந்த அதிவீரராம பாண்டியரிடம் போய் அந்நியார் என்ன கூறினார் என்று கேட்டபோது, மகாராஜா, நாயோட்டம் போல இருக்கிறது உங்களுடைய அந்த இலக்கியம், அந்த காப்பியமானது நாய ஓட்டம் போல இருக்கிறது என்று மகாராணி கூறினார் என்று பதிலை சொன்னார். இதை கேட்ட அந்த அதிவீரராம பாண்டியன் மனம் துணுக்குற்றார். நாம் சிரமப்பட்டு ஒரு நூலை எழுதி அனுப்பினால் அரசியார் இப்படி அதற்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் என்று இவருக்கு மனம் குழப்பமடைந்து கோபமும் அடைந்து, அதனால் மிகுந்த கிளர்ச்சி அடைந்து அண்ணன் மேல் படைது போர் தொடுக்க வேண்டும் என்ற அளவு இவருக்கு எண்ணம் ஏற்பட்டுவிட்டது. அதனால் ஒரு படையையும் திரட்டி போருக்கு ஆயத்தமாகி வந்துவிட்டார். கரிவலம் வந்த நல்லூருக்கு சற்று தொலைவில் பனையூர் என்ற பகுதியில் அவர் படையோடு முகாமிட்டு விட்டார். இந்த செய்தியை அறிந்த அவருடைய சகோதரர் வரதுங்கராம பாண்டியன், அவருடைய மனைவி அந்த அறிவில் சிறந்த அந்த மகாராணி, இவர்களுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிந்தவுடன்
அந்த போர்க்கள எல்லைக்கு சென்றார்கள். அதற்கு முன்பாக நடக்கிற பேச்சுவார்த்தையில் ஏன் இந்த போர் என்றெல்லாம் வினவிய போது, நீங்கள் என்னுடைய காப்பியத்தை இகழ்வாக பேசிவிட்டீர்கள். அதன் பொருட்டு இந்த போரை நான் தொடுக்கிறேன் என்று அவர் கூறியவுடன், இந்த அரசியார் கூறினார், தமிழில் சிறந்து பல காப்பியங்களையும் படைத்தீர்கள். வடமொழியிலும் பல விதமான நூல்களை எழுதினீர். நான் கூறியதனுடைய பொருள் உங்களுக்கு புரியவில்லையா? நாய் ஓட்டம் போல இருக்கிறது என்றால், வேட்டைக்கு செல்லுகிற நாய் முதலில் வேகமாக ஓடத் தொடங்கி, போக போக அதனுடைய வேகம் குறைந்து போய்விடும். அந்த காரணத்தால் இந்த காப்பியத்தில் ஆரம்பம் விறுவிறுப்பாக இருக்கிறது. அதே விறுவிறுப்பு இறுதி வரை இல்லாமல், அது இந்த நாயினுடைய ஓட்டம் தளர்ந்து போனது போல அந்த காப்பியத்தினுடைய வேகம் தளர்ந்து போய்விட்டது. இதைத்தான் நான் நாயோட்டம் போல இருக்கிறது என்று சொன்னேன். இது கூட உங்களுக்கு புரியவில்லையா என்று அவரை கேட்டவுடன், தன்னுடைய தவறை உணர்ந்த அந்த அதிவீரராம பாண்டியன் தன்னுடைய சகோதரரிடமும் அந்நியாரிடமும் மன்னிப்பு கோரி, சகோதரரிடமே படையெடுத்து வந்த அந்த பாவத்தை நீக்குவதற்காக வனையூரிலே ஒரு சிவன் கோயிலையும் அமைத்தார். அது இன்றளவும் ஒரு சிறிய கோயிலாக இருந்தாலும் சிறப்பாக வழிபாடுகள் நடக்கிறது. இப்படி ஒரு சரித்திர சான்றோடு அந்த ஆலயம் அமைக்கப்பட்டது. இவ்வாறு இந்த வரதுங்கராம பாண்டிய ராஜா அந்த கரிவலம் பால்வண்ணநாத சுவாமியின் மேல் சிவபக்தியில் இருவரும் அரசரும் அரசியும் ஆழ்ந்து ஈடுபட்டிருக்கும் போது இந்த சம்பவம் நடந்தது. இந்த சம்பவத்திற்கு அதற்கு ஒரு பாடல் கூறுவார்கள். தென்னிலங்கை வேந்தனையும் செஞ்சுடரின் மைந்தனையும் தென்னிலங்கை வேந்தனையும் பஞ்சவரில் பார்த்தனையும் பாராதே விஞ்சி விரதமே பூண்டு இந்த மேதினியை ஆண்ட பரதனையும் ராமனையும் பார் என்று இந்த அரசியார் ஒரு பாடலை எழுதி அந்த பராக்கிரம பாண்டிய ராஜாவுக்கு கொடுத்து அனுப்பினார். ஏற்கனவே நல்ல தமிழ் ஞானமுடையவர். இந்த பாடலை புரிந்து கொண்டுதான் அவர் சமாதானத்திற்கு இறங்கி வந்தார். செஞ்சுடரின் மைந்தன் என்றால் பாலி, சுக்ரீவன் 2 பேரும் சூரியனுடைய மைந்தர்கள் என்று கூறுகிறார்கள். அதில் இந்த சுக்ரீவன் ராமபிரானோடு சேர்ந்து பாலிக்கு எதிராகவே ஒரு போரை நடத்தினார். அதனால் செஞ்சுடரின் மைந்தனையும் தென்னிலங்கை வேந்தனையும் இலங்கை வேந்தனாகிய ராவணனுடைய தம்பி விபீஷணன் ராமச்சந்திரமூர்த்தியோடு சேர்ந்தார். அதன் பொருட்டாக ராவணனுடைய அழிவு துரிதமானது. பஞ்சபாண்டவர்களிலே அர்ஜுனனால் தன்னுடைய குலம் முழுவதும் நாசமாய். இந்த 3 பேரையும் நீ ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீ யாரை உதாரணமாக எடுக்க வேண்டும் என்றால், விஞ்சு விரதமே பூண்டு இந்த மேதினியை ஆண்ட பரதனையும் ராமனையும் பார். அண்ணன் தம்பி என்று இருந்தால் இந்த பரதனைப் போலவும் ராமனைப் போலவும் இருக்க வேண்டும். உன்னுடைய சகோதரர் ஏற்கனவே வரதுங்க ராமபாண்டியன் என்பதால் அவர் ஒரு ராமச்சந்திரமூர்த்தி போல தர்மம் தவறாதவராக இருக்கிறார். நீ பரதன் போல இருக்க வேண்டும் என்று பொருள்படும்படியாக இந்த பாடலை இந்த அரசியார் கொடுத்து அனுப்பியவுடன்
அதன் உண்மைப் பொருளைப் புரிந்துதான் இந்த பராக்கிரம பாண்டியனுடைய மகனாகிய அதிவீரராம பாண்டிய ராஜா சமாதானம் அடைந்து மன்னிப்பும் கேட்டு அந்த படையெடுத்து வந்த பாவத்தை நீக்குவதற்கு ஒரு சிவாலயத்தையும் கட்டினார். இவ்வாறு இருந்து வருகிற காலத்தில் வயோதிகத்தால் இந்த வரதுங்கராம பாண்டிய ராஜாவுக்கு கால முடிவு நெருங்கியது. இதை உணர்ந்து கொண்ட அரசியாரும் தங்களுடைய சொத்து சுகங்களை எல்லாம் அந்த பால்வண்ணநாதர் கரிவலம் வந்த நல்லூர் பால்வண்ணநாதருடைய ஆலயத்திற்கும் பொதுமக்களில் பலருக்கும் அவர்களுக்கு குழந்தை பேறு இல்லை. அதனால் இவை அனைத்தையும் பொதுமக்களுக்கும் அறச்செயல்களுக்கும் அன்னதானத்திற்கும் ஆலயத்திற்குமாக அந்த சொத்துக்களை சாசனம் செய்தார் இந்த அரசியார். தங்களுடைய கால முடிவை எதிர்பார்த்து இருந்தது போல ஒரு நாள் இந்த வரதுங்கராம பாண்டிய ராஜா உடம்பை விட்டு சிவத்தோடு இரண்டர கலந்தார். இவ்வாறு அவர் காலகதி அடைந்தவுடன் அவருக்கு இறுதி காரியம் செய்வது குழந்தை இல்லை என்ற காரணத்தால் என்ன செய்வது என்ற ஒரு சிந்தனையில் இருந்தபோது அரசர் இறந்திருக்கிறார், ஆலயங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, சகல காரியங்களும் அப்படியே நின்று போய்விட்டது. இந்த நிலையில் இறுதி காரியம் செய்வது, யாரை வைத்து செய்வது என்ற நிலை இருக்கும்போது ஒரு வயோதிகமான ஒரு மனிதர் அங்கு வந்தார். அவரை அவர்கள் முன்னும் பின்னும் பார்த்ததில்லை. ஆனால் அனைவரையும் பற்றி அவர் தெரிந்திருக்கிறார். எல்லோரையும் பற்றி கூறி இந்த அரசியாரிடம் வந்து, எனக்கு உன்னுடைய கணவன் ஒரு சகோதரனுடைய மகன். நான் இளமையிலேயே காசி தேசம் சென்று விட்டேன் என்று அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அவருடைய உறவு முறைகளை எல்லாம் கூறுகிறார். ஆகவே எனக்கு மகன் முறையாக இருக்கிற காரணத்தால் இவனுக்கு அந்திம கிரியைகளை நானே செய்கிறேன் என்று அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய 3, 4 தலைமுறை உறவுகளை எல்லாம் அவர் கூறிய காரணத்தால் இவர்கள் அனைவரும் அதை ஏற்கின்ற நிலைக்கு வந்தார்கள். அந்த அடிப்படையில் அவர் அந்த ராஜாவுக்கு இறுதி காரியங்களை செய்தார். 3 நாள்கள் அந்த காரியங்கள் முடிந்து 4வது நாள் அந்த ஆலயத்தை திறக்க வேண்டும். சரி, 3 நாள் முடிந்து விட்டது, ஆலயத்தை திறக்கலாம் என்று அனைவரோடும் அந்த ஆலய அர்ச்சகர்கள், பக்தர்கள் இப்படி அனைவரும் சூழ இந்த வடதேசத்தில் இருந்து வந்த அந்த முதியவர் முன்னால் செல்ல, பின்னால் இவர்களெல்லாம் செல்ல அந்த கரிவலம் வந்த நல்லூர் பால்வண்ணநாத சுவாமி ஆலயத்தை திறப்பதற்காக சென்றார்கள். வாத்தியங்கள் முழங்குகிறது, சங்கு முழங்குகிறது. நடையை பெரிய வாசலை திறந்தார்கள். அந்த கோயிலும் தென்காசி கோயில் போல கோபுரத்திற்கான முதல் தட்டு கல்காரம் அமைத்து அது அப்படியே நின்று விட்டது. தென்காசி கோயிலில் கோபுரம் இடியால் தாக்கப்பட்டு அது பிளவுபட்டு நெடுநாட்கள் இருந்து அதன் பிறகு அது சீரமைக்கப்பட்டு இன்று மிகச் சிறப்பாக இருக்கிறது. அந்த ஆலயத்திலும் அந்த கல்காரம் என்கிற ஒரு 40 அடிக்கு குறையாத அந்த உயரமுள்ள அடித்தட்டு மட்டும் நெடுங்காலம் இருந்தது. அதன் மேல் தற்போது கோபுரத்தை புதிதாக அமைத்திருக்கிறார். ஒரு 30, 40 வருடங்களுக்குள்ளாக. ஆனால் இந்த ஆலயத்திலும் அந்த கல்காரம் என்ற முதல் அடுக்கோடு நின்று போனது. தற்போது ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளாக அதையும் திருப்பணி செய்து அதிலும் ராஜகோபுரத்தை அமைத்து விட்டார்கள்.
இந்த நிலையில் இவர்களெல்லாம் புடைசூழ அந்த முதியவர் அந்த ஆலயத்திற்குள் சென்றார். அங்கங்கே தீபங்கள் ஏற்றப்பட்டது. மங்கள வாத்தியங்கள் எல்லாம் முழங்கியது. இவர் வேகமாக சென்றவர் அந்த பால்வண்ணநாதருடைய சந்நிதிக்குள் சென்று இந்த முதியவர் அப்படியே மறைந்து போனார். அர்ச்சகர்களும் பக்தர்களும் அரசி முதல் அனைவரும் அப்படியே ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போனார்கள். இந்த இறுதி காரியம் செய்வதற்காகவே சிவபெருமானே இவ்வாறு வந்து செய்து அந்த பால்வண்ணநாதரே இந்த திருவிளையாடலை நடத்தி இந்த அனைத்து உறவு முறைகளையும் கூறி இந்த மன்னனுக்காக அந்த இறுதி காரியம் செய்தார் என்பதை அறிந்து அவர்கள் நெகிழ்ந்து நெக்குருகிப் போனார்கள். இது நடந்த வரலாறு. இதில் என்ன ஒரு குறை என்றால், இந்த வரலாறு இந்த வட்டார மக்களிலே பலருக்கு தெரியாமல் இருக்கிறது. புகழ்பெற்ற ஆலயங்கள் பலவற்றினுடைய வரலாறுகள் ஓரளவு அங்கங்கே இன்றும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் சிவபெருமானே வந்து ஒரு அரசனுக்கு இறுதி காரியம் செய்த நிகழ்வு, இது போன்ற விஷயங்கள் வெளி உலகமே அறியாமல் போய் கிடக்கிறது என்பது ஒரு குறைவு. இன்றளவும் அந்த ராஜா முக்தி பெற்ற அந்த மாதத்தில் அந்த நட்சத்திர திதியிலே அந்த கரிவலம் அந்த நல்லூருக்கு சற்று வடக்கே அமைந்திருக்கிற நிட்சேப நதி என்ற அந்த நதியில் இங்கு சிவபெருமானை எழுந்தருளச் செய்து அந்த இறுதி காரியங்களை செய்து அந்த வைபவம் இன்றளவும் நடந்து வருகிறது. இந்த மண்ணில்தான் இந்த இறைவன் சகுண பிரம்மமாக நினைத்த வடிவங்களை எடுத்து யோகிகளே பரகாய பிரவேசம் செய்கிறார்கள் என்றால், இறைவன் இதற்கென்று ஒரு தாய் வயிற்றிலே தங்கி பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம் நாட்டு புராணங்கள் இதிகாசங்களிலெல்லாம் கூறிய விஷயங்களின்படி பார்த்தால், எந்த தெய்வங்களும் தாயினுடைய கருவிலே நெடுநாட்கள் இருந்து வராது. கோசலையின் மணிவயிறு வாய்த்தவனே என்று கம்பர் கூறுகிறார். அதுபோல் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் என்று கிருஷ்ண பரமாத்மாவை கூறுகிறார்கள் என்றால், இவர்களெல்லாம் இறை அந்த கருவிலே மனிதர்களைப் போல 10 மாதங்கள் தங்கி பிறக்கிறவர்கள் அல்ல. ஒரு ஒளி வடிவாக அந்த கருப்பையிலே நுழைவார்கள். அடுத்த கணம் அவர்கள் குழந்தையாக பிறக்கிறார்கள், அரிதாக. மற்றவை அனைத்துமே ஏற்கனவே ஒரு குழந்தை வடிவாக அவர் இருந்ததாகவும், அதை எவரோ ஒரு பக்தர், ஒரு ஞானி, ஒரு அடியார் எடுத்து வளர்த்ததாகவும் புராணங்கள் கூறும். வள்ளி நாச்சியாருடைய பிறப்பு எப்படி என்றால், மலைப்பகுதியினுடைய அரசனாகிய நம்பிராஜன் என்ற வேடுவத் தலைவனுடைய எல்லைக்குள் வள்ளி கொடிகளுக்கு ஊடாக குழந்தை வடிவாக கிடந்த அந்த குழந்தையை எடுத்து வள்ளி கொடிக்கு இடையே கிடந்த காரணத்தால் வள்ளி என்று பெயரிட்டு அவர் வளர்த்தார் என்று கூறப்படுகிறது. அதுபோலவே மகாலட்சுமியினுடைய பிறப்பு செடிகளுக்கு இடையே குழந்தையாக பிறந்தார். இவைகளெல்லாம் இன்ஸ்டண்டாக உடனடியாக ஒரு உடலை எடுக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் இந்த இறை சக்தி தன்மை உடையவர்கள். இறை சக்தி தான் அனைத்தையும் ஆக்குகிறது, அழிக்கிறது. எண்ண மாத்திரத்தால் இந்த அயலாண்ட கோடிகளையே உருவாக்கி அழிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த இறைவன் சாதாரண மனிதர்களைப் போல் கருவிலே தங்கி மனிதனைப் போல் மாமிச உடலை எடுத்து மனிதர்களைப் போல திருமணம், குழந்தை குட்டிகள் என்றெல்லாம் இருப்பதாக சொல்வது ஒரு கதை வடிவான விஷயங்கள்.
ஆனால் உண்மையில் இறைவன் எந்த வடிவத்தையும் எந்த நேரத்திலும் எடுக்கலாம், மறைக்கலாம், மாற்றலாம். அது சட்ட விதிகளிலே உயர்ந்தபட்ச தொழில்நுட்பம். மனித பிறப்பு இப்படித்தான் அமைய வேண்டும் என்று ஒரு காலத்தில் இருந்தது போக, தற்போது நாம் கேள்விப்படுகிறோம். பல பல நூதனமான விஷயங்களை கேள்விப்படுகிறோம். வெளியே கருப்பைக்கு வெளியே குழந்தையை உருவாக்கி கருப்பையிலே இட்டு குழந்தைகள் பிறக்கிறது. அது தவிர இன்னும் எண்ணற்ற வழிகளிலே வெளியே செயற்கை பெட்டிகளிலே பிறக்கிறது. என்றெல்லாம் இதில் மனித அறிவு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு சிந்திக்காத பல விஷயங்கள் இன்று நடைபெறுவதை நம்மால் காண முடிகிறது. செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் பரந்து காணப்படுகிறது. இவையெல்லாம் நம்முடைய புராணங்களிலே இதைக் காட்டிலும் உயர்ந்த தொழில்நுட்பம் தாயினுடைய கருவிலே தங்காமல் பிறந்து விடுவது. அதற்கு ஒரு தாய் என்று அவருடைய பெயர் வழங்கப்படும். ஆனால் தாயினுடைய கருவிலே தங்காமல் ஒரு கணப்பொழுதிலே ஒரு குழந்தை வடிவாகி வெளியே வருவது என்பதுதான் இந்த தெய்வ அவதாரங்கள். இப்படி பல அவதாரங்களும் நமக்கு புரியும்படியாக இருக்க வேண்டும் என்று அதற்கு ஒரு தாய், தந்தை என்று சொல்வார்களே தவிர, இறைவன் எந்த நிலையிலும் தன்னை தோற்றுவித்துக் கொள்ள முடியும். அதைப்போல தன்னை தோற்றுவித்துக் கொண்டு, அங்கங்கே பல வடிவங்களிலே அவர் உருவாகி, அமைக்கப்பட்ட ஆலயங்கள் இந்த மண்ணுலகில், அதிலும் நம்முடைய தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது. அதில் ஒன்று இந்த கரிவலம் வந்த நல்லூர் பால்வண்ணநாத சுவாமி திருக்கோயில். அந்த கோயிலிலே மன்னவனுக்கு இறைவன் இறுதி காரியம் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்க செய்தி. இன்றளவும் அதற்கான அந்த சம்பிரதாயமான வழிபாடு ஆண்டுதோறும் அந்த நெச்சேவ நதிக்கரையில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி தெய்வ அவதாரங்கள் அவ்வப்பொழுது இந்த மண்ணிலே தோன்றி பல விஷயங்களை செய்து வருகிறது. ஏன் இதை கூறினேன் என்றால், மனிதர்களுக்கு கதை வடிவாகச் சொன்ன விஷயத்தை நினைத்து கொண்டு, மனிதனைப் போலவே தான் இறைவன் பிறக்க வேண்டும், தோன்ற வேண்டும், மறைய வேண்டும் என்றெல்லாம் ஒரு ஆரம்ப கட்ட நிலையிலே இவருடைய மனித மனம் இருக்கிறது. காரணம் காலம் காலமாக சொல்லி வந்த அந்த கதையினுடைய மேம்போக்கான பொருள். அதை எடுத்துக்கொண்டு இந்த மனித மனம் அதற்கு மேல் செல்வதற்கும், அதற்கு மேல் ஆராய்ந்து சொல்கிற விஷயங்களை கிரகிப்பதற்கும் தயக்கமடைகிறது. இந்த தயக்கம் பலருக்கு இருக்கிறது. இதை கேட்பவர்கள் தெளிவாக கேட்கலாம். புதிதாக கேட்பவர்கள் இருக்கிறார்கள். இந்த விஷயத்திற்குள் இந்த கோணத்திலே நுழைந்து பார்க்காதவர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். அதில் அவ்வாறு இருக்கிறவர்கள் யாருக்கேனும் இந்த பாதை திறக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை நான் கூறுகிறேன். ஏனென்றால் நான் பேசுவதை பலதரப்பட்ட பக்குவம் உடையவர்கள் கேட்கலாம். அதில் பலருக்கு பல ஐயப்பாடுகள் இருக்கலாம். ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறது என்றெல்லாம் பலருக்கு இருக்கிறது. என்னிடம் நேரிலே தொடர்பு கொண்டு இருந்தவர்கள், இன்று இருக்கிற சிலர், தொலைபேசி வாயிலாக கேட்கிற ஒரு சிலர், நேரடியாக கேட்கிற ஒரு சிலர், இவர்களுக்கு என்ன ஐயப்பாடுகள் இருக்கிறது என்பதை நான் அறிவேன். ஆகவே இதுபோல யாரேனும் அந்த ஐயப்பாடுகளுடன் இருந்தால் அவர்களுடைய மனம் தெளிவு பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் பொதுவான பல விஷயங்களையும் நான் விளக்கிக் கூறுகிறேன். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த அந்த கரிவலம் வந்த நல்லூர் என்ற அந்த சிறப்பான ஸ்தலத்தை, அங்கு பால்வண்ணநாதர் ஒப்பனையம்மாள் என்று அருளாட்சி செய்து வரும் அந்த இறைவனை வணங்கி மேல்நிலை பெற்றவர்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள்.
அதில் அந்த ஊரிலே வாழ்ந்தவர் கடந்த நூற்றாண்டில் அவர் வாழ்ந்தார். அவர் ஒரு இல்லற ஞானி, பொன்னையா சுவாமிகள் என்று அவருடைய திருப்பெயர். அவர் ஒரு இல்லற ஞானியாகவே வளர்ந்தார். வாழ்ந்தார், வளர்ந்து வாழ்ந்தார். பலவிதமான அருள் விளையாடல்களை அவர் நிகழ்த்தினார். அவருடைய வரலாற்று செய்திகள் சிலவற்றை அடுத்த தொடரிலே பார்க்கலாம். நன்றி.